இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு அது விவாதத்திற்கு வந்திருக்கிறது. வாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் வழக்கு தொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போது நம்மோடு இணைந்து நம்முடைய தோழமை கட்சிகள், இடையிலே அதிமுகவும் போய் ஒரு மனு கொடுத்திருக்கிறது. அது என்ன தவறு என்று கேட்கலாம். இங்கே வழக்கறிஞர்கள் இருப்பார்கள், சட்டம் தெரிந்தவர்கள் இருப்பார்கள். இவருடைய வழக்கோடு என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு பெயர் இம்ப்ளீடிங் பெட்டிஷன். அவர்கள் பதிவு செய்திருப்பது இன்டர்வீனிங் பெட்டிஷன். அதில் குறுக்கிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த BLA 2 என்பவர்களை நம்பி நீங்கள் வாக்காளர் பட்டியலை ஈடுபடுத்தாதீர்கள் என்கிறார். அடுத்து இதுதான் ரொம்ப விசித்திரம். அரசியல் கட்சிகள் தங்களுக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்று சொல்ல வேண்டும். தேர்தல் ஆணையம் என்னதான் ஒரு அட்டானமஸ் பாடி, சுயாட்சி பெற்ற ஒரு அமைப்பு, கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு, அப்படிப்பட்ட அமைப்பை என்ன சொல்கிறது என்றால், நான் எந்த முடிவு எடுத்தாலும் அரசியல் கட்சிகளை அழைத்து பேசிதான் முடிவெடுப்பேன் என்று சொல்லுகிற போது, அதிமுக வழக்கில் என்ன சொல்கிறது தெரியுமா? அரசியல் கட்சிகளை சேர்க்காமல் முடிவெடுங்கள். என்ன விசித்திரம்! இவர்கள் அரசியல் கட்சி தானா என்ற ஐயப்பாடு வருகிறது. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு அது விவாதத்திற்கு வந்திருக்கிறது. வாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் வழக்கு தொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போது நம்மோடு இணைந்து நம்முடைய தோழமை கட்சிகள், இடையிலே அதிமுகவும் போய் ஒரு மனு கொடுத்திருக்கிறது. அது என்ன தவறு என்று கேட்கலாம். இங்கே வழக்கறிஞர்கள் இருப்பார்கள், சட்டம் தெரிந்தவர்கள் இருப்பார்கள். இவருடைய வழக்கோடு என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு பெயர் இம்ப்ளீடிங் பெட்டிஷன். அவர்கள் பதிவு செய்திருப்பது இன்டர்வீனிங் பெட்டிஷன். அதில் குறுக்கிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த BLA 2 என்பவர்களை நம்பி நீங்கள் வாக்காளர் பட்டியலை ஈடுபடுத்தாதீர்கள் என்கிறார். அடுத்து இதுதான் ரொம்ப விசித்திரம். அரசியல் கட்சிகள் தங்களுக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்று சொல்ல வேண்டும். தேர்தல் ஆணையம் என்னதான் ஒரு அட்டானமஸ் பாடி, சுயாட்சி பெற்ற ஒரு அமைப்பு, கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு, அப்படிப்பட்ட அமைப்பை என்ன சொல்கிறது என்றால், நான் எந்த முடிவு எடுத்தாலும் அரசியல் கட்சிகளை அழைத்து பேசிதான் முடிவெடுப்பேன் என்று சொல்லுகிற போது, அதிமுக வழக்கில் என்ன சொல்கிறது தெரியுமா? அரசியல் கட்சிகளை சேர்க்காமல் முடிவெடுங்கள். என்ன விசித்திரம்! இவர்கள் அரசியல் கட்சி தானா என்ற ஐயப்பாடு வருகிறது.